உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவழி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், நம் கடமையான வாழ்வு நாட்டத்தை சிறக்கட்டும், நல்வாழ்வுதனை ஒளி வீசும் மெஞ்ஞானம் வளரட்டும், வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடை தெரிவோம். பாதை இல்லை என்று ஒருபோதும் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் நடந்து சென்று கொண்டிருப்போம், அதுவே ஒரு நாள் நமக்கு பாதையாகும் என்று நாம் தெரிந்த விஷயம் ஒன்று. இன்று அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நாட்டின் முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கும் உழவர் பெருந்தலைவர் ஸ்ரீ நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களின் பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் வருகை தந்து இந்த கூட்டத்தை அலங்கரித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாவட்ட, மாநில, வட்ட, ஊராட்சி, உள்ளாட்சி, நகராட்சி மற்றும் கிளை கழகங்கள் அனைவருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள், செயல்படுத்தும் அமைப்பை சேர்ந்த அனைவருக்கும் மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் காமாட்சிபுர ஆதீனம் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது வல்லரசு வல்லரசு என்று இந்தியாவில் எத்தனையோ பேர் போர் முரசு கொட்டி கொண்டிருந்தாலும் விவசாயம் இல்லைன்னா எந்த அரசும் இல்லை. அதை முதல் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெரிய தலைவர்கள், எவ்வளவு பெரிய விஞ்ஞானங்களை கண்டுபிடித்து நமக்கு உள்ளங்கையில் இன்னைக்கு அத்தனை பார்க்கிற அளவுக்கு கொண்டு நம்ம கொடுத்தாலும் விவசாயம் இல்லைன்னா ஒண்ணு இல்லை, சாப்பாடு இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அதை நமக்கு நேரம் தவறாது, கடமை தவறாது, தன்னுள் இருக்கின்ற சிரமங்கள் அத்தனையும் மறந்து விவசாயத்தின் மூலமாக உண்ணுகின்ற உணவை விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்குத்தான் நம்ம முதல்ல நன்றி சொல்லணும். அதற்காகத்தான் இன்று நாராயணசாமி நாயுடு ஐயா அவர்களை நினைவுபடுத்தி இந்த 102வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் எது செய்தாலும், எத்தனை சாதனைகளை படைத்தாலும் விவசாயம் இல்லையே நாடு இல்லை. அதை இன்று நம் தலைவர் ஐயா GK விவசாயமணி என்ற சுப்பிரமணிய ஐயா அவர்கள் நம்மையெல்லாம் அரவணைத்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தன்னுள் இருக்கின்ற சிரமங்கள் அத்தனையும் மறந்து தன்னலன் கருதாது, சுயநலம் கொள்ளாது, பிறர் நலன் பாதிக்கா வண்ணம் இந்த இயக்கத்தை நடத்தி சென்று வந்தோர் அனைவருக்கும் வயிறார உணவு கொடுத்து உபசரித்து நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்கின்ற, நேரில் பார்க்காத என்னன்னா கண்ணா கண்டு கொண்டிருக்கும் ஒரு மானிட பிறப்பின் கடவுள் நமது தலைவர். இது உண்மையான விஷயமா இல்லையா? பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் இல்ல, உண்மையான விஷயம். இந்த இடத்துல உள்ள புகரும் போதே அங்க இருக்கிற தூண் கூட நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்களா, காப்பி குடிச்சிட்டீங்களான்னு கேட்கும். அந்த அளவிற்கு அன்புக்கு சொந்தமான ஒரு அமைப்பு தான் நமது அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் பேசணும். எடுத்துரைக்க எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் நாம் அடைந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் முன் எடுத்து வைப்பதுதான் நான் பெருசா நினைப்பேன். நான் அடைந்ததை உங்கள் முன் எடுத்து சொல்கின்றேன். நான் ஆணையம் நடத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பூசையின் போதும் இந்த இயக்கத்தின் சார்பாக 10 சப் அரிசி எடுத்துக்கங்க, அன்னதானம் கொடுங்க மக்களுக்கு. அந்த அன்னதானத்தை அவரைத்தான் நான் கொடுக்க வைப்பேன். ஏன்னா அதுல அவர் மகிழ்ச்சி, அவருக்கு இந்த அன்னதானம் போடுறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இந்த குடும்பத்தாருக்கு யாருக்குமே கிடையாது. அவருக்கு நீர் யாரும் கிடையாது. அதை கொடுத்து இன்று ஆன்மீகத்திலும்
அதாவது அடி எடுத்து வைத்து அத்தனை சிறப்புகளை எங்களுடைய ஆலயத்திற்கு செய்து கொண்டிருக்கும் அந்த உத்தமர், அந்த தலைவரும் இது போல அவரும் பல பிறந்த நாள் காண வேண்டும். தலை சிறந்து தலை நிமிர்ந்து தன்மானத்துடன் நம்மை எல்லாம் அவர் வழிநடத்தி செல்வதற்கு அந்த ஆண்டவன் ஆயுள் பலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய இயக்கத்திற்காகவும் நான் அந்த தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றேன். அந்த குடும்பத்தார்கள் என்றும் சிறந்திருக்க வேண்டும். இது போன்று பல அமைப்புகளை எத்தனைகள் இருந்துட்டாலும் அத்தனையும் நாம் துடைத்தெறிவோம். நமது அமைப்பு என்பது விவசாய சங்க நம்முடைய அமைப்பு என்பது உயர்ந்து வானோங்கி நிற்க வேண்டும் என்று நாம் எல்லாம் வேண்டிக் கொள்வோம் என்று வாய்ப்பளித்து எனக்கு பேசியதற்கு உரிமை கொடுத்த அனைவருக்கும், தலைவருக்கும், அதன் இயக்கத்தை சார்ந்தோர்க்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை கூறுகின்றேன். நன்றி, வணக்கம்.